ஈரோடு மாவட்டத்தில் பிரபல யூடியூபர் ராகுல் உயிரிழந்த செய்தியின் தாக்கம் குறைவதற்குள் மற்றொரு யூடியூபரும் விபத்தில் சிக்கியுள்ளார். இந்த விபத்தில் ஒரு உயிரிழப்பு ஏற்பட்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானி புதுக்காரையம்பட்டி பகுதியை சேர்ந்தவர் 20 வயதான சந்தோஷ்குமார். இவர் யூடியூபில் சேனல் நடத்தி வருவதோடு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பக்கத்திலும் தனது டிராவல் வீடியோக்களை பதிவிடுவது வழக்கம். பல ஊர்களுக்கு பைக்கிலேயே பயணித்து அதை வீடியோவும் எடுத்து பதிவிடுவதை வாடிக்கையாக வைத்துள்ளார். இந்த நிலையில் கோவா செல்ல திட்டமிட்டவர் தன்னுடைய நெருங்கிய நண்பரான சேலம் மாவட்டம் எடப்பாடி பகுதியை சேர்ந்த 19 வயதான கவினையும் அழைத்து சென்றுள்ளார். இதற்காக தன்னுடைய விலை உயர்ந்த KTM டியூக் பைக்கை எடுத்துக்கொண்டு 2 தினங்களுக்கு முன்பு கோவா புறப்பட்டுள்ளார். பவானி அருகே உள்ள காரையம்பட்டியில் இருந்து புறப்பட்டு கோவாவிற்கு சுற்றுப்பயணம் சென்று நேற்று இரவு மீண்டும் சொந்த ஊருக்கு திரும்பி உள்ளனர். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே தோப்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்த போது அப்பகுதியில் பைக்கில் வந்த மற்றொருவர் பிரதான சாலையை கடந்து குறுக்கு சாலைக்கு செல்ல முயன்றுள்ளனர். சதீஷ்குமார், சந்தோஷ் ஆகிய இவர்கள் இருவரும் சாலையை கடக்க முயன்ற போது எதிரில் அதிவேகத்தில் வந்த சந்தோஷ்குமாரின் பைக் நேருக்கு நேர் மோதி விபத்தில் சிக்கியது. இதன் சாலையை கடக்க முயன்ற சதீஷ்குமார் தலை மற்றும் கழுத்து பகுதியில் காயமடைந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் சதீஷ்குமாருடன் வந்த சந்தோஷ் தூக்கி வீசப்பட்டு கை கால் என உடலில் பல்வேறு இடங்களில் படுகாயமடைந்தார். உயிருக்கு ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்ட அவர் ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டார். இந்த நிலையில் விலை உயர்ந்த பைக்கில் வந்த யூடியூபர் சந்தோஷ்குமார், கவின் இருவரும் தூக்கி வீசப்பட்டு காயமடைந்தனர். இதில் கவின் லேசான காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் பைக்கை ஊட்டி வந்த சந்தோஷ்குமாருக்கு இடுப்பு எலும்பில் முறிவு ஏற்பட்டது. இதையடுத்த விபத்தில் சிக்கிய 4 பேரையும் வீட்ட அக்கம் பக்கத்தினர் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இதில் உயிரிழந்த சதீஷ்குமாரின் உடல் பவானி அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. சுமார் 1500 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்ட இவர்களது கோவா பிளானில் வேறெங்கும் விபத்து ஏற்படவில்லை. எனினும் சொந்த ஊருக்கு அருகில் வந்த போதே விபத்தில் சிக்கி அதனால் ஒரு உயிர் பறிபோனது அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தில் வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.